அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் கிரகநிலைகள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை உண்டாக்க போகுதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்கலாம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன வேண்டுகோள். போன வாரம் 2026ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சரா யார் வருவாங்க, யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம். வீடியோ ஆரம்பத்துல ஒவ்வொரு தலைவர்களுடைய சுயஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்து அவங்க ஜாதகத்துல இருக்கும் நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் தான் சொல்லியிருப்பேன். ஆனா நிறைய பேர் அந்த வீடியோவை முழுமையா பார்க்காம ஆரம்பத்துல மட்டும் பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு டேட்டா அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா மக்கள் கிட்ட அது தப்பா போய் சேர்ந்தது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால தயவு செஞ்சு டைம் கிடைச்சா அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல 20:45 நிமிஷத்துல ஹூ இஸ் சீஃப் மினிஸ்டர்னு கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல இருந்து வீடியோவை பாருங்க. மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்டும் வரப்போது. ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே புரியும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3, 4ஆம் பாதங்கள், சதயம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ ஜன்மஸ்தானத்துல ராகு பகவானும் 7ஆம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க. உங்க ராசி அதிபதியான சனி பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்துல செவ்வாயோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்கிறார். பஞ்சமஸ்தானமான 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து உங்க ராசியை பார்க்கறது உங்களுக்கு ஒரு பெரிய பலம்னே சொல்லணும். 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல சுக்கிரன் ஆட்சி அமர்ந்திருக்கிறதும், முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துல சூரியன் உச்சபலம் பெற்று புதனோட இணைந்த நிலையில புதாதித்ய யோக நிலையில சஞ்சாரம் செய்யறது உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய அமைப்பா இருக்கு. இருந்தாலுமே உங்க ராசி அதிபதி சனி பகவான் செவ்வாயோட இணைந்து 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உங்க பேச்சில் ஒரு வேகம் இருக்கும். உங்களை அறியாமலே கடுமையான வார்த்தைகள் உங்க வாயில இருந்து வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால மற்றவங்க கிட்ட பேசும்போது மிகுந்த நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். இந்த மாதத்துல சிந்தனைகள் அதிகமா இருக்கும். சிந்தனையின் வேகம் அதிகம் இருக்குங்கிறதுனால உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. குறிப்பா குடும்பம் மற்றும் தொழில் சார்ந்த மாற்றங்களில் அவசியம் நிதானம் தேவை. கர்மஸ்தானாதிபதி 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்க ராசி அதிபதியோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வேலை இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்துல புதிய உத்தியோகம், புதிய வேலை வாய்ப்புங்கிறது அமையும். ஏற்கனவே பணியில இருக்கவங்களுக்கு பொறுப்புகள் கூடினாலுமே அதற்கேற்ற கௌரவமும் நிச்சயமா கிடைக்கும். லாபாதிபதி குரு பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பணவரவுல எந்த தடையும் இருக்காது. கணிசமான லாபம் அதிகரிக்கும். சேமிப்பும் இந்த மாதத்துல கூடும். லாபாதிபதி பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்து லாபஸ்தானத்தையே பார்க்கறது கூடுதல் விசேஷமான அமைப்பு. அவசியம் இந்த மாதத்துல வருமானம் மிக சிறப்பா இருக்கும். நீண்ட கால தேவைகளெல்லாம் உங்களுக்கு பூர்த்தியாகும். உங்க ஆசைகள் நிறைவேறும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம். ஏன்னா கலத்திரஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நிச்சயமா கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபங்கள் வந்து போகும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமா பெரிய பிரச்சனைகள் வராம தவிர்த்துக்கலாம். வெளியூர் அல்லது வெளிநாடு, குறிப்பா வேலை நிமித்தமா தற்காலிக பிரிவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் 1, 7ஆம் இடங்கள்ல ராகு கேது சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால திருமண முயற்சிகளில் ஒரு விதமான மந்தமான போக்கு நீடிக்கலாம். இருந்தாலும் மே 15ஆம் தேதிக்கு பிறகு சாதகமான சூழல் உண்டாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்த மந்த நிலை நீங்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில விரும்புபவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வீடு கட்டும் முயற்சிகள் கைகூடும். புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். புதுசா செல்போன், லேப்டாப், கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் சாதனங்களை ஒரு சிலர் வாங்குவீங்க. தங்க நகைகளில் முதலீடு செய்யும் யோகம் உண்டாகும். ஏன்னா தங்க நகைக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய 9ஆம் இடம் பாக்கியாதிபதி சுக்கிரன் சுகஸ்தானத்துல ஆட்சியா இருக்கார். அதனால தங்க நகை வாங்கும் யோகமும் இந்த மாதத்துல சிறப்பாகவே இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு முகத்துல சிறு சிறு காயங்கள் அல்லது ஸ்கின் அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் சனி இணைவால ரத்தம் மற்றும் நரம்பு மண்டலம் சார்ந்த பாதிப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால விழிப்புணர்வு அவசியம் தேவை. அதிக உஷ்ணம் காரணமா
ஒற்றை தலைவலி அல்லது முடி உதிர்வு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடலை பராமரிப்பதில் கவனம் செலுத்த பாருங்க. இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: சனிக்கிழமை தினங்கள்ல ஆஞ்சநேயரை வணங்குறது மூலமா உங்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும். மனக்குழப்பங்களை தவிர்க்க தினமும் 10 நிமிஷம் தியானம் அல்லது பிராணாயாமம் செய்யறது நல்லது. காலையில எழுந்துக்கும் போது 10 நிமிஷம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. டைமிங்க்கு சாப்பிட்றது, டைமிங்க்கு தூங்குறது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. பசியால வாடும் ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச உணவு தானம் செய்யறது கிரக தோஷங்களின் வீரியத்தை நிச்சயமா குறைக்கும். இந்த மாதத்துல கும்பராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு சவால்கள் இருந்தாலுமே குருவின் பார்வையும் சுக்கிரனின் வலுவும் உங்களை நிச்சயமா காக்கும். மே 15ஆம் தேதிக்கு பிறகு பெரும்பாலான காரியங்களில் நல்ல முன்னேற்றம் தெரியும். முக்கியமான விஷயம், வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார ரீதியிலான பலன்கள். கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலும் வெறும் 20% தான் வேலை செய்யும். மற்றபடி உங்க சுயஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில என்ன விஷயம் நடக்கணும், எப்படி நடக்கணுங்கிறது தீர்மானிக்கப்படும். உங்க சுயஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்கிறத பொறுத்து உங்க வாழ்க்கையில நடக்கிற நிறைய விஷயங்கள் மாறுபடும்ங்கிறத மனசுல வச்சுக்கணும். சுயஜாதகம் பார்க்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.